உன் சுக வாழ்வு துளிர் விடுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சுக வாழ்வு என்பது ஒரு பெரிய ஆரோக்கியத்தின் வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு, நன்மைகளால் நிரம்பின வாழ்வு. எது சுகமான வாழ்க்கை என்று சொன்னா, ஆரோக்கியமா இருக்கிறது சுகமான வாழ்க்கை. சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்பது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மைகளினாலே நிரம்பி இருக்கிற வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்துல உன் சுக வாழ்வு துளிர்விடும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியா 4:2 சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நல்ல சுகம், நல்ல பேலன்ஸு, நல்ல ஆரோக்கியம் தந்து கர்த்தர் என்ன செய்வாரா, நம்மை நடத்துவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர். பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, ஒன்றும் இல்லாமல் முற்றிலும் சுட்டெரிக்கப்பட்டு போகும். ஏன்னா அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அது சொல்லுகிறார், சுக வாழ்வு, ஆரோக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆரோக்கியம் எல்லா வகையிலும் வெளிப்படும். எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சுகவீனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சரீரத்தில் குறைவுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த விடியற்கால வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வெளிச்சத்தின் நாட்கள் வந்திருக்கிறது. அந்த வெளிச்சம் உன்மேலே பரவுகிற போது உன் சுக வாழ்வு. 2 சாமுவேல் 23:4 சொல்லுகிறது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து. பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டன்னு சொன்னா, விளைய பண்ணுகிற ஒரு வெளிச்சம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் முளைக்க பண்ணுகிற ஒரு வெளிச்சம். அந்த ஒன்றுமில்லாத அந்த வறண்ட பூமியை என்ன செய்கிறாரா, அங்கே துளிர்விட வைப்பார், முளைவிட வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கெல்லாம் பலவீனங்கள் இருந்தாலும் அவைகள் மேலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற போது அவைகள் எல்லாம் மாறி போகும். அவைகள் துளிர்விடும். அவைகள் என்ன செய்யுமா, திரும்பவும் என்ன செய்யுமா, உயிரடையும், புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அந்த காலை வெளிச்சத்தினுடைய தன்மையே அப்படித்தான். நீங்க இன்னும் ஏசாயா 17:11 சொல்லும்போது சொல்லுகிறார், பகற்காலம் உன் நாற்றை வளரச் செய்யும், விடியற்காலம் உன் விதையை முளைக்க பண்ணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும். ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவர் என்ன செய்வாரா, அது சொல்லுகிறார், அது முளைவிட ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாடாது, வளர ஆரம்பிக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிற போது, தேவனுடைய வெளிச்சம் வருகிற போது, அந்த விடியற்காலத்து வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னால் வளர வைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புதிதாய் பிறக்க வைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லாதவைகளை உருவாக்கும். ஏன்னா அந்த வெளிச்சம் வருகிற போது அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது தான். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு அப்படித்தான் வாக்கு கொடுக்கிறார். உன் சுகவாழ்வு என்ன செய்யுமா, துளிர்விடும். கடைசி பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதியின் வாழ்வு வெளிப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது சொல்லுகிறார், உன் நீதி என்ன செய்யுமா, உனக்கு முன்னாலே போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த நீதியை உணர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எது நமக்கு முன்னாலே போகுமோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 52:12 சொல்லுகிற போது அது சொன்னார், நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறவர்கள் போல ஓடி போகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அவர் என்ன செய்வாரா, உங்கள் பிறகாலே உங்களை காக்கிறவராக இருப்பார். பாருங்க, இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும் பின்னால். அப்போ நம்முடைய நீதி, நமக்கு முன்னாலே போகிற அந்த நீதி எதுன்னு சொன்னா, நம்முடைய தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய நீதியான வாழ்வு.
இங்கே வாசிக்கிற எரேமியா 23:6 சொல்லுகிறது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு நாம் இடும் நாமம் என்னன்னு சொன்னால், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு முன்னாலே போகிறவர் யாருன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே போகணும்னு சொன்னா உன் ஆண்டவர் உனக்கு முன்னாலே போவார். அது சொல்லுகிறான், நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்ன செய்வாரா, நமக்கு முன்னாலே போவார். நீங்க எரேமியா 33:16 வாசிக்கிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், நான் அவர்கள் வாழ்வை கட்டி எழுப்புவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டானது. அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, நீங்க 14வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, அவர்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்வேன்னு சொன்னேனோ அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது சொல்லுகிறார், தாவீதுக்கு என்ன செய்வேன், அந்நாட்களில் ஒரு சந்ததியை உருவாக்குவேன், அந்த சந்ததி ஆளுகிற சந்ததியாக இருக்கும், நான் அவர்களுக்கு முன்னாலே போவேன், நான் அவர்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாடுது. புதிய மாதத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் என்ன செய்வாரா, நமக்கு முன்னாலே போவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்ல பிரசன்னம் நமக்கு முன்னாலே போய் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யுமா, சகலவற்றையும் ஆசீர்வாதமாக்கும். வேதம் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணுமா, ஒரு நீதி. எது நமக்கு முன்னாலே போகணும்னு சொன்னால் ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னாலே கடந்து போய் எல்லா தடைகளை நீக்கி போடும்.